முருகர் கடவுள், எல்லாரையும் கடவுள், நான் இந்து, நான் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இவன் ராமரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் முருகரை குஜராத்தில் ஏற்றுக்க மாட்டீங்களா? உத்தரப்பிரதேசில் ஏற்றுக்க மாட்டீங்களா? அங்கே போய் பாஜக முருகர் மாநாடு நடத்த வேண்டியது தானே? இங்கே ராமர் மாநாடு நடத்துகிறாங்கல்ல, ராமர் ஊர்வலம் நடத்துகிறாங்கல்ல தமிழ்நாட்டு மக்கள். அதை அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் சொல்லி கொஞ்சம் முருகர் மாநாடும் நடத்துகிறோம், நீங்கள் எல்லாம் வாங்க கலந்துங்கன்னு சொல்லுங்கள். பிரித்தாலும் கொள்கை, பிரித்தாலும் சூழ்ச்சி, இதற்கு பேர் போன கட்சி பாஜகவும் RSS. நாம் இங்கே நடத்துவது நாம் ஒரே தேசம், ஒற்றுமையான தேசம் என்பது தான். அதனால தான் நாம் காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும் நடத்தலை, ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அது யார் நடத்துறது? யூபி மக்கள் நடத்துகிறாங்க. தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை, தமிழ் இலக்கியங்களை ஊக்குவிப்பதற்காக காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். அதே போல் குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நாம் நடத்தியிருக்கிறோம். தேவைப்பட்டால் நாம் உலகத்தில் எங்கே வேணாலும் நடத்தலாம். முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம். இது நாம் எங்கே வேணாலும் கூட நடத்துவது நாம், ஏன்னா முருகர் கடவுள் என்பது அனைவருக்குமான கடவுள், தமிழ் கடவுள், உலகத்திற்கான கடவுள். அந்த கடவுளினுடைய மாநாடுகளை, அந்த பக்தி மாநாடுகளை எங்கே வேணாலும் நடத்தலாம்.